அன்பார்ந்த குழந்தைகளே, நான் தான் உங்கள் லலிதா பாட்டி பேசுகிறேன். இப்போது உங்களுக்கு சீரடி சாய்பாபாவை பற்றி சொல்ல போகிறேன். மகாராஷ்டிரா மாநிலத்தில் அகமத் நகரில் உள்ள சீரடி கிராமத்தில் சாய்பாபான்னு ஒரு துறவி வசிச்சுட்டு வந்தார். இந்து மதத்திலும் இஸ்லாமிய மதத்திலும் இவருக்கு பக்தர்கள் அதிகம். 1838 செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி மராட்டிய மாவட்டத்தில் வாத்திரி கிராமத்தில் படகு ஓட்டியான கங்கா பவத்யா தேவகிரின்னு தம்பதி வாழ்ந்துட்டு வந்தாள். தினம் படகை ஓட்டி அதில் வர வருமானத்தில் வாழ்க்கை நடத்திட்டு வந்தாள். அவளுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாட்கள் ஆகிய குழந்தை இல்லாமல் ரொம்ப மன வருத்தத்தோடு இருந்துட்டு இருந்தாள். ஒரு நாள் ராத்திரி இடி மின்னலோட பலத்த மழை பெய்ய ஆரம்பிச்சிடுத்து. உடனே கங்கா பவத்தியா தன்னோட படகு தண்ணியில் அடிச்சுட்டு போகாமல் பாதுகாப்பாக வைக்கிறதுக்காக ஆத்தங்கரைக்கு போயிருந்தார். அந்த சமயம் அவத்து வாசக்கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்டு கதவை திறந்த உடனே ஒரு வயசானவர் நின்றுட்டு இருந்தார். உடனே தேவகிரி, நீங்கள் யார், என்ன வேணும்னு கேட்ட உடனே, ரொம்ப மழை பெய்யறதால வெளியில் போக முடியல, அதனால் மழை நிற்கிற வரைக்கும் உங்கள் காற்று திண்ணையில் தங்கிட்டு போகிறேன்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு உள்ளே போய்ட்றான். மறுபடியும் கதவை தட்டுற சத்தம் கேட்டு கதவை திறந்த உடனே, எனக்கு ரொம்ப பசிக்கிறது, சாப்பிட ஏதாவது கொடுன்னு கேட்ட உடனே சாப்பாடு கொடுத்துட்டு கதவை சாத்தின்ட்டு அப்புறம் மறுபடியும் கதவை தட்டி, எனக்கு காலெல்லாம் ரொம்ப வலிக்கிறது, நீ காலை பிடிச்சி விடுன்னு கேட்ட உடனே அதிர்ச்சியாகி, நாம் எப்படி இவர் காலை தொட்டு பிடிச்சி விட முடியும், பணம் கொடுத்தா யாராவது பிடிச்சி விட மாட்டாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ ஒரு பெண்மணி நான் வேணால் இவரோட காலை பிடிச்சி விடட்டுமான்னு கேட்ட உடனே அவளும் பணம் கொடுத்து பிடிச்சி விட சொல்கிறான். ஆனால் பணம் வாங்கிட்டு காலை பிடிக்க வந்த பார்வதி தேவின்னு அப்போ அவளுக்கு தெரியல. திண்ணையில் முதல்ல உட்காந்துருக்கிற சிவபெருமானும் தெரியல. சிவன் பார்வதி மனசில் இடம் பிடிச்ச இந்த தம்பதிக்கு அவள் 2 பேரும் குழந்தை வரம் கொடுக்கலான்னு முடிவெடுக்கிறான். மறுபடியும் போய் கதவை தட்டின உடனே கதவை திறந்தவளுக்கு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. பார்வதி பரமேஸ்வரன் தம்பதி சமேதரா தேவகிரிக்கு காட்சி தரா. உடனே அவள் காலில் நமஸ்காரம் பண்ணுறான். ஆசீர்வாதம் பண்ணி, உனக்கு கூடிய சீக்கிரமே 3 குழந்தைகள் பிறப்பா. முதல்ல ஆண் குழந்தை பிறக்கும், அடுத்ததாக பெண் குழந்தை பிறக்கும், 3ஆவதாக நானே உனக்கு பிள்ளையா பிறப்பேன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறார். இந்த சம்பவத்தை நினச்சி சந்தோஷப்பட்டு ஆத்தங்கரைக்கு போன கணவன் எப்போ வருவான்னு காத்துட்டு இருந்து அவன் வந்த உடனே படபடன்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே அவன் நம்பாமல் சிரிக்கிறான். கொஞ்ச நாள் போனதும் தேவகிரி கர்ப்பவதியாகி ஆண் குழந்தை பிறக்கிறது, அடுத்து பெண் குழந்தை பிறக்கிறது. அவனுக்கு இப்போ தான் நம்பிக்கை தேவகிரி சொன்னதை மனசில் நினச்சிட்டு அவளுக்கு கிடைச்ச மாதிரியே எனக்கும் கடவுள் பார்க்குறதுக்கு பாக்கியம் கிடைக்கணும்னு கடவுளை தேடி வெளியே போய்ட்றான். அந்த சமயத்தில் 3ஆவது நிறமாச கர்ப்பிணியாக இருந்த தேவகிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவளும் பின்னாலேயே போகிறாள். அவன் மேடு பள்ளம்னு திரும்பி பார்க்காம கால் போன பார்க்கலாம் போயிட்டே இருக்கான். போகிற வழியிலேயே தேவகிரிக்கு பிரசவ வலி அந்த இடத்துலையே ஒரு ஆண் குழந்தை பிரசவிச்சு அந்த குழந்தைய அங்கே இருக்கிற காஞ்ச இலைகளால் சுற்றி வச்சுட்டு திரும்பி கூட பார்க்காம போன கணவனோட அவளும் போயிடுறான். அதுக்கப்புறமா அந்த குழந்தை என்னாச்சுன்னா அவளுக்கே தெரியாது. அந்த பக்கமாக வந்துட்டு இருந்த இஸ்லாமியருக்கு குழந்தை ஆயிர சத்தம் கேட்டு அந்த குழந்தைய கையில் எடுத்த உடனே அந்த குழந்தை அழுகி நிறுத்திட்டு அவரை பார்த்து சிரிக்கிறது. அந்த குழந்தைய பத்திரமா எடுத்துகிட்டு மனைவி கையில் கொடுத்த உடனே நமக்கு குழந்தை இல்லாத குறைய எல்லாம் தீர்த்து வச்சுட்டாருன்னு சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைய சீரும் சிறப்புமாக வளர்த்துட்டு வரேன். இப்படியே கொஞ்ச காலம் போனதும் இஸ்லாமியருக்கு உடல்நலம் குறைய ஆரம்பிச்சிது. அவரோட மனைவியை கூப்பிட்டு, எனக்கு ரொம்ப தள்ளாமல் வந்துடுத்து, நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பேன், அதுக்குள்ளே அவங்க 2 பேரும் நம்பிக்கையாக அவங்கள பார்த்துக்கிற மாதிரி ஒரு இடத்துல சேர்த்துடணும்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ எனக்கு ஜமீன்தார் கோபால்ராம் தான் நினைவுக்கு வர்றார். அவர் வேத சாஸ்திரங்கள் தெரிஞ்சவர். அவர் திருப்பதி வெங்கடாஜலபதி மேலே ரொம்ப பக்தி கொண்டவருங்கிறதுனால அவரை எல்லாரும் வெங்குசான்னு கூப்பிட்டுட்டு வருவா. அந்த வெங்குசா கிட்ட போய் உனக்கும் நம்ம பையனுக்கும் ஒரு வழிகாட்டும்படி வேண்டி கேட்டுக்கோ, அவர் கட்டாயம் உதவி பண்ணுவார்னு சொல்லி கொஞ்ச நாள்லேயே இறந்து போய்ட்றார். அவளும் கணவன் சொன்னபடியே பிள்ளையை கூட்டிட்டு வெங்குசாவத்துக்கு போய் உதவி கேட்ட உடனே இந்த பையனை பார்த்த உடனே இவன்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சுது. இஸ்லாமியர் மனைவிக்கு ஒரு பாதுகாப்பான இருப்பிடம் கொடுத்து அவரோட வாழ்வாதாரத்துக்கு வேண்டிய உதவிகளையும் செய்து கொடுத்து, இனிமேல் இந்த குழந்தைய பற்றி கவலைப்படாத, இவன் வருங்காலத்தில் பெரிய ஞானியாக வருவான், அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச சித்த வேதாந்தங்கள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து உங்கள் இஸ்லாமிய முறைகளையும் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி அவளை வழி அனுப்புகிறார். இப்படியாத்தான் பிராமண குலத்தில் பிறந்து இஸ்லாமிய குலத்தில் வளர்ந்து மறுபடியும் பிராமண குலத்துக்கே சேர்ந்து அவர் செய்கிற பூஜை புனஸ்காரங்கள்லாம் சிரத்தையாக கற்றுட்டு வந்தான். அங்கே இருக்கிற மற்ற சிறுவர்களுக்கு புதுசாக வந்திருக்கிற சிறுவனை பிடிக்காமல் அவனை எப்படியாவது இந்த இடத்துலேருந்து விரட்டி விடணும்னு திட்டம் போடுறான். ஒரு நாள் அந்த சிறுவனை வெங்குசா தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போய் அவனுக்கு சில அறிவுரைகள் சொல்லிட்டு இருந்தப்போ மற்ற சிறுவர்கள் மரத்துக்கு பின்னால் ஒளிஞ்சிட்டு ஒரு செங்கல் எடுத்து அந்த சிறுவனை குறிப்பாத்து அடிக்கிறத பார்த்த உடனே வெங்குசா அந்த கல்லை அந்த இடத்துலையே நிற்க வச்சுட்டார். இன்னொரு செங்கலை எடுத்து வீசினப்போ
வெங்கசா தலையில் அடிபட்டு ரத்தம் வந்துடுத்து. உடனே அந்த சிறுவன், என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வருது, அதனால் நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேனேன்னு சொன்ன உடனே, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நானே ஒன்று அனுப்பி வைக்கிறேன், அது வரையிலையும் பொறுமையாக இருன்னு சமாதானப்படுத்துகிறார். அந்த சமயம் ஒரு பசுமாடு போயிட்டு இருந்தது. அதை பார்த்த வெங்கசா தன்னோட கமண்டலத்தில் இந்த மாட்டுப்பாலை கறந்துடுவான்னு கொடுக்குறார். அந்த சிறுவன் மாட்டுக்காரன்ட்டு போய் சொன்ன உடனே ஓடி வந்து, இது மரட்டு மாடு, இது எப்படி பால் கொடுக்கும்னு வருத்தத்தோடு சொன்னோடனே வெங்கசா தன்னோட கமண்டலத்தில் இருக்கிற புனித நீரை எடுத்து பால் காம்புகளை சுத்தப்படுத்தி அந்த பசுவை தடவி கொடுத்து, இப்போ பால் கறந்து பாருன்னு சொன்னதும் அவனு நம்பிக்கை இல்லாமல் பால் கறந்த போது பால் சுரந்து கமண்டலம் நிறைஞ்சிடுத்து. அந்த பால்காரன் சந்தோஷப்பட்டு வெங்கசாக்க நன்றி சொல்லிவிட்டு கிளம்பிடுறான். உடனே வெங்கசா அந்த சிறுவன்கிட்ட கையை நீட்ட சொல்லி, என்கிட்ட இருக்கிற சக்திகளை எல்லாம் உனக்கு தாரவாத்தி கொடுக்குறேன்னு சொல்லி அவன் கையில் கொஞ்சம் கொஞ்சமாக 3 தடவை கறந்த பாலை கொடுத்து குடிக்க சொல்கிறார். இந்த அதிசயங்களெல்லாம் பார்த்துட்டு இருந்த மற்ற சிறுவர்கள் தன்னோட செயலுக்கு வெக்கப்பட்டு வெங்கசா கிட்ட மன்னிப்பு கேட்டான். அதுக்கு வெங்கசா, இத்தனை வருஷமாக என்கிட்ட பாடம் கற்றுண்டு இப்படி செஞ்சது ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொன்னதும் கல்லால் அடித்த சிறுவன் மயங்கி விழுந்து செத்து போயிடுறான். உடனே மற்ற எல்லோரும் அவனை காப்பாற்ற சொல்லி கெஞ்சின உடனே வெங்கசா, என்கிட்ட இருக்கிற சக்தியிலெல்லாம் இந்த சிறுவன்கிட்ட தாரவாத்தை கொடுத்துட்டேன், இவன் மனசு வச்சாதான் உயிர் பழப்பான்னு சொன்னதும் அந்த சிறுவன் வெங்கசாவை பார்த்த உடனே அவரும் சரின்னு சொன்ன உடனே கமண்டலத்தில் இருக்கிற பாலை அவன் வாயில் ஊற்றின உடனே தூக்கத்தில் இருந்து எழுந்த மாதிரியே எழுந்து நிற்கிறான். சரி, இனிமேல் இந்த இடத்துலேருந்து கிளம்பி உன்னோட சேவையை ஆரம்பிக்கலாம்னு அந்த சிறுவனை உற்சாகப்படுத்தி மேற்கு பக்கமாக பாதையை காட்டி, கோதாவரி கரையில் சீரடிங்கிற கிராமம் உனக்காக காத்துட்டுருக்கு, இந்து இஸ்லாமிய மத கோட்பாடுகளை தெரிஞ்சிட்டதோடு நிற்காம மற்ற மத கோட்பாடுகளையும் மதித்து எல்லா மத இனத்தாரையும் ஒன்றா பாவித்து எல்லா மதத்தினர்களுக்கும் கடவுள் உருவம் மாறுபட்டு இருந்தாலும் கடவுள் ஒருவனேங்கிற தத்துவத்தை லோகத்துக்கு தெரியப்படுத்துன்னு சொல்லி வழி அனுப்புகிறார். அந்த சிறுவனும் வெங்கசா அந்த இடத்துல தொங்கவிட்ட செங்கலை அவரோட ஞாபகார்த்தமாக எடுத்துட்டு கிளம்புறான். 16 வயசு சிறுவன் சீரடி மண்ணை மிதித்த உடனே அங்கேருந்த வேப்ப மரத்தடியில் தங்கி தியானம் செஞ்சுட்டு இருந்தார். அந்த சமயத்தில் ஒரு இஸ்லாமியர் தன்னோட குதிரையை 2 நாளாக காணாமல் நிறைய இடத்துல தேடிட்டு சீரடி வந்து வேப்ப மரத்தடியில் உட்காந்துருந்த சிறுவன்கிட்ட கேட்குறார். உடனே வலது பக்கம் கை காட்டி இந்த பக்கமாக போய் பாருன்னு சொன்னதும், ஆமாம், நம்ம 2 நாளாக தேடியும் குதிரை கிடைக்கல, இந்த சிறுவன் என்னவோ இந்த பக்கம் போய் பாருன்னு சொல்கிறான்னு முணுமுணுத்துட்டே போன இஸ்லாமியருக்கு தன்னோட குதிரையை பார்த்ததும் இன்ப அதிர்ச்சி ஆகிடுது. அந்த குதிரையையும் அழிச்சுட்டு இந்த சிறுவன்கிட்ட வந்து நன்றி தெரிவித்து, நீ சாதாரண மனுஷன் இல்லை, உங்கள்கிட்ட ஏதோ சக்தி இருக்குது, அது எல்லாருக்கும் பயன்படணும், இப்போவே இந்த மரத்தடியிலேருந்து கிளம்பி மசூதியில் வந்து தங்கிக்கோன்னு சொல்லி இடம் கொடுக்குறார். அந்த இடத்து துவாரகா மாயின்னு பேர் வச்சு மக்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி பல நன்மைகளை செஞ்சுட்டு தன்னோட சித்த சக்தியால் பல நோய்களை குணப்படுத்தி மக்கள் மனசில் நல்ல எண்ணங்களை உருவாக்கி அவர் மனசில் நல்ல இடம் பிடிச்சி அந்த சிறுவனை மகானா பாவிச்சு சாயின்னு கூப்பிட ஆரம்பித்தா. சாயின்னா துறவின்னு அர்த்தம். அங்கே இருக்கிற குழந்தைகள் எல்லாம் பாபான்னு கூப்பிட ஆரம்பித்தா. பாபான்னா அப்பான்னு அர்த்தம். அவருக்கு சாய்பாபான்னு பேர் நினச்செடுத்தோம். 16 வயசுலேயே தன்னோட சேவையை தொடங்கி தன்னோட ஆவி பிரிகிற வரைக்கும் சீரடியிலே இருந்து லோக மக்களுக்கு ஒரு மனித தெய்வமாக இன்றைக்கும் இருந்துட்டு வரார். சரி, இப்போ ஸ்லோகத்துக்கு போகலாமா? ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய் ஜெய் சாயி நமோ நமக, சத்குரு சாயி நமோ நமக. சாய் மாதிரியே இந்த ஸ்லோகமும் சுலபமானது தான். இந்த ஸ்லோகத்தை தானே சொல்லிட்டு வாங்கோ, பாபா உங்களுக்கு நல்ல வழிகாட்டி உங்களுக்கு வேண்டியதை கொடுப்பார். ஓகே குழந்தைகளே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ. அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். பாய்.